மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளதால் நாமக்கல் மண்டலத்தில் 4 கோடி முட்டைகள் தேக்கமடைந்திருப்பதாக கோழி பண்ணையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கோழி பண்ணையாளர்களுடன் எமது செய்தியாளர் ராஜு நடத்திய கலந்துரையாடலை காணலாம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே போர் காரணமாக நாமக்கல்லிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட முட்டைகள் தற்போது ஏற்றுமதி செய்ய முடியாத சூழலால் அங்காங்கே தேக்கமடைந்துள்ளன. கடந்த சில தினங்களாக முட்டை சுமார் 5 கோடி வரை தேக்கமடைந்துள்ளன. இதனால் நாமக்கல்லில் உள்ள கோழி பண்ணையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக நாமக்கல் மண்டலத்தில் மட்டும் நாள்தோறும் சுமார் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இங்கு உற்பத்தி செய்யப்படும் முட்டைகள் தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கு, அதாவது துபாய், குவைத், கத்தார், ஆப்பிரிக்கா, ஓமன், ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. நாளொன்றுக்கும் சுமார் 1 கோடி முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்த நிலையில் போர் காரணமாக முட்டைகள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக போர் நடைபெறும் பகுதிகளில் விமான நிலையங்கள் மற்றும் கப்பல் துறைமுகங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் முட்டை ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் சுமார் நாள்தோறும் ஒரு 2 கோடி முட்டைகள் என இதுவரைக்கும் சுமார் ஒரு 5-6 கோடி முட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக கோழி பணியாளர்கள் கவலையுடன் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இந்த நிலை நீடிக்கப்பட்டால் முட்டை ஏற்றுமதி மிகவும் பாதிக்கப்பட்டு முட்டை விலை கடுமையாக சரியும் எனவும் கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் இந்த நாளொன்றுக்கு முட்டை விலை சுமார் 20 பைசா 10 காசு என குறைந்த வண்ணமாக உள்ளன. இன்று ஒரு முட்டையின் விலை 4 ரூபாய் 30 காசாக உள்ளன. இந்த தொடர் சரிவு காரணமாக முட்டை ஏற்றுமதியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் ராஜு.